ஏய், காலச்சத்தை புடிச்சு விடுடி, வலிக்குதுடி. ஏத்தா, இப்பதான் நான் எல்லா வேலையும் அடுப்படியில இருந்து பார்த்துட்டு வந்தேன். அதுக்குள்ள காலப்படி அதை புடி இதை புடின்ட்டு யாத்த இப்படி பண்றீங்க, கொடுமைப்படுத்துற மாதிரி. ஏய், அம்மாவுக்கு காலை பிடிச்சு விடு. அது ஒரு சின்ன வேலை, அதை செய்ய முடியாத உன்னால. ஏங்க இவ்வளவு பேசுறீங்களே, கால் வலிக்குதுன்னு பொழுதுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போயிட்டு சேர்த்து விட்டு வாங்க, 2 நாள் அங்கேயே கிடக்கட்டும். பாத்தியாடா, ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டு வா, அங்கேயே 2 நாள் கிடக்கட்டும்னு சொல்றா. அப்ப நான் என்ன அதையே தவளா அனாதையாடா? எனக்கு யாரும் இல்லையா? இப்படிலாம் பேசினாடா நான் எப்ப அவளுக்கு வந்து அந்த சொத்தை எழுதி கொடுப்பேன்? உனக்கு இல்லடா நயா பைசா, உன் பொண்டாட்டி நீ ஒழுங்கா வச்சுக்கல, மட்டும் மரியாதை இல்லாம நடந்துக்கிறாடா இவன். ஏய், காலை அமுக்கி விடுறீ. எங்க அம்மாவுக்கு கால் தானே வலிக்குதுச்சு, காலை பிடிச்சு விடு. அத்தை, டீ கொண்டு வர அத்தை. ஆமா பேத்தி, இங்க வா. ஆனாலே காலச்சத்தை பிடிச்சு விடு, வலிக்குதுமா. உன் மாமியார்ட்ட சொல்றேன், குரங்கு மாதிரி விண்ணுன்னு உட்காந்துருக்கிறா பாரு. என் காலை தொட்டா அவளுக்கு வந்து விளங்காம போயிடும்னு நினைப்பாட்டுக்கு. நீ வா சாமி. ஏத்தா, விண்ணுன்னு இந்த குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன் சொன்னீங்கன்னா அப்புறம் டென்ஷன் ஆயிருன்னு சொல்லிவிட்டேன். யார்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க காலை நான் பிடிச்சி விட்டதே இல்லையா? அவன் நேத்து வந்து மருமகள்கிட்ட போயிட்டு என்னை வந்து மானத்தை வாங்குற மாதிரி பேசுறீங்க. அம்மா வலிக்குது, பிடிச்சு விடு சாமி, உனக்கு புண்ணியமா போது, நீ நல்லா இருப்பம்மா. டாடி. என்னப்பா? இல்ல டாடி, ஆயாவை பார்க்கலான்ட்டு வந்தேன். ஏய் சிவா, நீ ரொம்ப கெட்ட பயலா இருக்கிறப்போ டூருக்கு போறேன்னு சொல்லிவிட்டு 10,000 காசு கொடுத்தேன். ஆயாவுக்கு ஒரு வெத்தலை பொட்டி வாங்கிட்டு வந்தியாடா? ஆனா அவ்வளவு ஏன், வாய்க்கு ஒரு தெக்கம்பாக்கு வாங்கிட்டு வந்திருப்பியாடா? நீங்க மட்டும் என்னவா டூருக்கு ஒரு பையனை அனுப்பிச்சோமே அப்படின்ட்டு அம்மாவும் ஃபோன் பண்ணி என்ன பண்றேன்னு கேட்கல, அப்பாவும் கேட்கல, நீயும் கேட்கல. போ பாட்டி. குழந்தனாரே, உங்களை பத்தி நாங்க நினைக்காம இல்ல, ஆனா இங்க ஒரு துர்க்கம் நடந்துருச்சு. ஐயோ அண்ணி, என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க பாட்டியோட மாமனாரோட பேரன் கோயம்புத்தூர்ல கோபால் இருக்கால, அவன் ஏதோ ஒரு புள்ளைய காதலிச்சிருப்பானாட்டுக்கு, அந்த புள்ளைய ஏமாத்தி விட்டானாட்டுக்கு. அந்த பிள்ளை என்ன பண்ணி பிடிச்சி செத்து போயிடுச்சு, அடுத்து மருந்து பிடிச்சி விட்டு. இவனை வந்து போலீஸ் பிடிச்சி போயிடுச்சு, கேஸ் ஆகி போயிட்டு. போலீஸ் கேஸ் கோர்ட்ல போட்டு அது ஏதோ ஆயுள் தண்டனையா தூக்கு தண்டனையா அதை கொடுத்து விட்டாங்க. இந்த பையன் என்ன பண்ணி விட்டா, பயத்துல வந்து செத்து போயிட்டான்ப்பா, மருந்து பிடிச்சி விட்டு. இவனும் அதுக்கு 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம்ல, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் கிளம்பி அங்க போயிட்டு 2 நாள் ஒரே தூக்கம் இல்ல, ஒண்ணும் இல்லப்பா. அதை பார்த்துட்டு மனசு ரொம்ப பரபரச்சு போச்சு. நானும் ஒரு 2 பிள்ளைகளை வச்சிருக்கேன் பாரு, அதனாலதான் சாமி உனக்கு போன் பண்ணல. ஆமாண்டா பேரா, பொம்பளை பிள்ளையோட பாவம் சும்மா விடுமா? பொன் பாவம் பொல்லாதது தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் கண் கலங்கவே வைக்க கூடாதுப்பா. அப்படியே சிவா, இந்த பா சாப்பிட்டியா இல்லையா? டேய் சிவா, நில்லுடா. இருங்க டாடி, வரேன். அம்மா, அவனுக்கு கொஞ்சம் சோறு போட்டு கொடுமா, பாவம். அவன் சாப்பிட்டானான்னு தெரியல. சரிங்க மாமா, நான் சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். பாட்டி, நான் டியூட்டி போயிட்டு வரேன். அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. ஏப்பா, எல்லாரும் கோயிலுக்கு போறாங்களாப்பா, ஒரு 8 வந்துட்டு போப்பா. அப்பா, நீங்க கூட போறீங்களா? தம்பியை கூட்டிட்டு போங்கப்பா, எனக்கு டியூட்டி இருக்குப்பா. சாரிப்பா, போயிட்டு வரேன். பாத்தியாடி, என் புள்ள கடமா கண்ணியும் கட்டுப்பட்டு இருக்கான். ஆமா, கடமை கண்ணியை கட்டி படுறதுதான் இந்த புள்ளையை இழுத்துட்டு வந்தானாக்கும். ஒண்ணுல அவளை கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சுக்கிட்டு சீச்சி. அம்மாடி, நீ எங்கம்மா போற? ஏய், அழுதுகிட்டே உட்காந்துருக்காத. சிவாவை கூப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பி சட்டுன்னு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரணும். சும்மா அப்படியே அழுதுகிட்டே இருப்பா, இல்லாத சொல்லிவிட்ட மாதிரி. ஏடி, ஒரு வச்சோத்துக்கு வக்கத்தவளே, உன் வீட்டுல வந்து பொண்ணு எடுக்கும் போது நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்து தெரியுமாடி? மாடு சாணி போட போட அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு என் பேத்திய வந்து என்ன பேச்சு பேசுறா பாரு. இனி மருமகளை வந்து ஒண்ணு இல்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லாதடி. ஏடி, உன் வாயில புழு வைக்கிண்டி, புழுவு. எத்தா சோத்துக்கு வக்கத்தவ அது இதுன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். ஏன்டி, ஒண்ணு சொன்ன உனக்கு வலிக்குது, சின்ன பிள்ளைய போய் சொல்றியடி? அவ பாவம் அழுதுட்டு போறா. அப்ப நீ போய் கிளம்பு, கோயிலுக்கு எல்லாம் போறதெல்லாம் எடுத்து வை, ரெடி பண்ணு. அவளுக்கு ஏன் வேலை வாங்காத. இவ பாரு அப்படி குத்துக்கலாட்ட உட்காந்து கடா. ஏய், நீ சொல்லுடா உன் பொண்டாட்டிய. ஏங்க உங்க அம்மா பேசுறது தேவலாமா? சீ, வாய் மூடிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்து வை. உனக்கு புத்தியே இல்ல, சின்ன பிள்ளை போய் என்ன பேசுற? போ, பிள்ளைங்க இடத்துக்கு கிளம்ப சொல்லு, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆமா, எனக்கு தான் புத்தி இல்ல. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் புத்தி இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல. புத்தி கட்டறமா நடந்துக்கிறது எல்லாரும் இவங்க. என்னம்மா இங்க கிளம்பிட்ட, சொல்ல கூட இல்ல என்கிட்ட. அம்மா வரட்டா? அம்மா, சுஜி வரேன்னு சொன்னாம்மா, அதுக்கு தாம்மா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். நான் கிளம்பிட்டேம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. ஓ, சுஜி வராளா? சரி சரி, போயிட்டு வா போயிட்டு வா. அம்மாடி, அம்மா ஜெனி, இன்னைக்கு தலைக்கு தண்ணி ஊத்துறியா சாமி? டூர் போகும்போதே தலைக்கு ஊத்திடுவேம்மா, மாத்திரை போட்டுக்கிறேம்மான்னு சொன்னியம்மா, அதனால கேட்டேன். இன்னும் ஊத்துறியா தலைக்கு? மா, என்னம்மா கோயிலுக்கு போகும்போது இப்படி பேசுறீங்க? ஐயோ, சரி சரி, கோயிலுக்கு போயிட்டு வா, பேசிக்கலாம் போ. ஐயோ, கோயிலுக்கு போயிட்டு வந்து என்னத்த பேசுறது? அம்மா, பாத்துக்கோங்கம்மா. பொண்ணுனா இதான் பொண்ணு, எவ்வளவு அழகா இருக்கிறா பாரு. யார் வீட்டுக்கு மருமவளா போறாளோ? அடச்சி, என்ன மனுஷன் நீங்க? இவெல்லாம் ஒரு பொண்ணுன்ட்டு பேசிட்டு இருக்கீங்க. காலேஜ்ல போய் பாருங்க, இவ வாய் காது கிளிய கிளிய பேசுவா. நீ யாரதான் பாராட்ட விட்டுருக்க? பொண்ணுனாலே உனக்கு பிடிக்காது, ஆனா நீயும் ஒரு பொண்ணா பிறந்து தொலைச்சிட்ட. சீ, பொடி. ஏங்க, இவ இருக்கிற பாரு, நம்ம சிவா கூட படிக்கிறவா. சிவா பள்ளிக்கூடத்துல சோறு கொடுக்க போகும்போது லவா லவான்னு கத்திட்டு இருக்கா. நம்ம புள்ள கூட உட்காந்து சோறு திங்கிறாங்க. இவன் அவ்வளோ பெரிய ஆளானே? ஏன்டி, பிள்ளைங்க சேர்ந்து உட்காந்து சோறு திங்காம தனித்தனியா உட்காந்து திங்க மாடி? ஏன்டி உன் புத்தி இப்படி போகுது?
பாக்குறியாடி? என்னை சாவடிச்சு விட்டு 3 மாசம் வீட்ல இருக்கலாம்னு பாக்குறியாடி? ஏடி விளங்காதவளே, விளங்கவே மாட்டடி நீ ஒரு காலமும். அம்மா போதும் நிறுத்துங்கம்மா, கோயில்ல வந்தோம். அடடி, சிவாவோட ஆளு கோயிலுக்கு வந்திருக்கு. ஓ, நம்ம குழந்தைனார் தான் வர சொல்லிருப்பாருட்டுக்கு. என்ன குழந்தைனாரு, உங்க ஆளு கோயிலுக்கு வர சொல்லிருக்கீங்களா? அண்ணி என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. இல்ல ஜெனிஃபரை கோயிலுக்கு வர சொன்னீங்களா? ஜெனியும் கோயிலுக்கு வந்திருக்கா? அண்ணி நிஜமாவா? என்ன குழந்தைனாரே நடிக்கிறீங்களா? அங்க பாருங்க, முன்னாடியே நிக்கிறேன். தம்பி வாப்பா. வரேன், நீங்க போங்கப்பா. அம்மாடி கொஞ்சம் மேலவுமா. ஜெனி, அக்கா நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க அக்கா. என்ன ஜெனி, யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க? அதான் என் குழந்தைனாரே வந்துட்டார்ல. ஐயோ அக்கா, என் ஃப்ரெண்டு சுஜி வரேன்னு சொன்னா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, நான் நிக்கிறனால மாத்தி மாத்தி போய் சொல்றீங்களா? சரி சரி, பேசுங்க, நான் வரேன். ஆனாலும் வாமா. வரேங்க மாமா. சரிம்மா, சாமி கும்பிட்டு போகும்போது பாக்குறேன். பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன? ஜெனி, என்ன மன்னிச்சிரு ஜெனி. நீங்க யார் சார் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ஆக்சுவலா? நான் உங்கள்ட்ட பேசவே இல்லையே. ஜெனி சாரி ஜெனி. ஏய், கையடுறா. ஜெனி, நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்ட ஜெனி. உன்னை நான் சரியா நேத்து நைட்டு தான் நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? என் மூஞ்சிலேயே முடிக்காத, தயவு செஞ்சு நகரு. கோயிலுக்கு நிம்மதியா இருக்கணும்ட்டு தான் வந்தேன். சரியா? இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சிவா ஜெனி அப்படின்ற ஒண்ணே கிடையாது இனிமே. போதும், நிறுத்து. சரியா? நேத்து எவ்வளவு தவிச்சிருப்பேன், எவ்வளவு அழுதுருப்பேன். ஒரு ஃபோன் பண்ணனியா? ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு தான்டா, அவ கால் பண்ணி விசாரிக்கிறா. என்ன சொல்றதுன்னு தெரியல. உன்கிட்ட பேசி வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நகரு. ஃபர்ஸ்ட் ஜெனி ஜெனி. இப்படி தானடா பஸ்ல சிவா சிவான்னு அழுத? எப்படி பேசுன? மனசாட்சி இல்லாம. இனிமே நீ யாரோ நான் யாரோ என் மூஞ்சில கூட முடிக்காத. சீ, போங்கிட்டு. அழுத சிம்பத்தி சீன் கிரியேட் பண்றியா? உன் மேல எனக்கு அனுதாபமே வராது. நீ சொன்னதுதான். வரட்டா? ஜெனி, சுஜி, கோயிலுக்கு சிவா எப்படி வந்தான்? உன்னைய பார்க்கணும், கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, வா சுஜின்னு தானே சொன்னேன். எப்படி அப்புறம் சிவா இங்க வந்தான்? நீ தான் சொல்லி வர சொன்னியா? சுஜி, நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்ட. நான் இவனை கூப்பிடவே இல்லை சுஜி. நான் நிஜமாலுமே ஆறுதலுக்காக தான் கோயிலுக்கு வந்தேன். நம்பு சுஜி, இல்லைன்னா நான் எப்படி உன்னை கூப்பிட்டுருப்பேன். நீ கூடவே என்ன நம்ப மாட்டேன். சுஜி, ஏன் இப்படி பேசுற? நீ கூடயா என்ன புரிஞ்சுக்கல? சி சிவா, வாய மூடு. உங்ககிட்ட பேசவே நான் விரும்பல. ஃப்ரெண்டு என்னடா பேசுற? அப்போ இவ யாருடா எனக்கு? இவ என் ஃப்ரெண்டு தானடா. 1000 தான் உனக்கு லவராகவே இருக்கட்டும். எல்லாரும் ஒரே கிளாஸ் மட்டும் தானடா. எப்படிடா எங்களுக்கிட்டலாம் சொல்லாம இவ்வளோ போயிட்டு? வேண்டாம், சொல்றதுக்கு அருவருப்பா இருக்கு கோயில்ல இருந்து பேசுறதுக்கு. மனுஷனானே நீ? அப்படி எப்படா உங்களுக்குலாம் தோணுது? சுஜி வேணாம் சுஜி. சுஜி, ஃபேமிலியோட தான் சுஜி வந்தேன். அவன் என்ன கூப்பிடல. எங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்திருக்காங்க. ஐயோ, அப்பதான் நீ போ, நான் வரேன். சரி வா, உங்க அம்மா அனுப்புறீரு, அப்பதான் நீ வருவ. ஐயோ வேணாம் அப்பதா. ஏய் சிவா, என்ன பண்ணிட்டு இருக்க? வாயடி, கோயிலுக்கு வந்திருக்கா, அவகிட்ட எது பேசிட்டு நிக்க? சீக்கிரம் வாங்க. அம்மா இந்தா வரேங்கம்மா. என்ன சிவா, உன் ஃபேமிலி வந்திருக்கு. டூர்ல நடந்தத நீ உங்க அம்மாட்ட சொல்லிடலாமே. உங்க ஃபேமிலிட்டே சொல்லிடு, ரொம்ப நல்ல பெருமையா நினைப்பாங்க. சுஜி ப்ளீஸ் சுஜி, வார்த்தைகளால கொல்லாத சுஜி. சிவா, நீ இப்படிதான் சிவா நடந்துக்கிட்ட. சரி ஓகேடா. என்ன சொல்றதுன்னா, 2 பேத்துக்கும் நான் வந்து ஃபேவரா பேச விரும்பல. சரியா? 2 பேருமே என் ஃப்ரெண்டு தான். நான் நியாயமா பேசுறேன். எப்படி சிவா உனக்கு வந்து இப்படி பண்ண தோணுச்சு? சொல்லு சிவா. சுஜி, நான் மன்னிச்சிரு சுஜி, ஏதோ தெரியாம நடந்துருச்சு சுஜி. ப்ளீஸ் சுஜி, நான் மன்னிச்சிருங்கடி, மன்னிச்சிரு. ஏய் ஜெனி, சொல்லு ஜெனி. ஜெனி ஜெனி, இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? வா, வீட்டுக்கு போலாம். சாமி இன்னொரு நாள் வந்து கும்பிட்டுக்கலாம், வா. ஜெனி 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 ஜெனி, மிஸ் யூ ஜெனி. ஜெனி சாரி ஜெனி, நான் உனக்கு கால் பண்றேன். என்ன வீட்டில் போயிட்டு பேசலாம், பேசி தீர்த்துக்கலாம் ஜெனி, எதுவாக இருந்தாலும். ஜெனி சாரிடி, தப்பு பண்ணிட்டோம். நமக்கு இப்படி வலிக்குது, அது மாதிரி தானே அவளுக்கும் வலிச்சிருக்கும். ஐயோ கடவுளே, எல்லாருக்கும் வர புத்தி எனக்கு அன்னைக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. கடவுளே நான் மன்னிச்சிரு. நான் கோயிலில் உன்னை மன்றாடி கேட்குறேன், நான் மன்னிச்சிரு கடவுளே. அடடி, குழந்தை என்னாச்சு? அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, நீங்களும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க குழந்தைனார் ஃபர்ஸ்ட். அண்ணி, டூர்ல செனியை ரூமுக்கு கூட்டிட்டு போனேன் அண்ணி. என்ன சொல்றீங்க? அண்ணி 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 அண்ணி, நீங்க கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஐயோ